ஹலோ வணக்கம் பீடா, வெல்கம் டு த ஷோ. ஒரு வழியாக ஜெயிச்சிட்டாங்க. மஞ்சள் ட்ரெஸ்ஸு வெற்றிகரமாக கையை தூக்கியாச்சு. 4 பாயிண்ட் உள்ளே வந்துருச்சு. வெல்கம் டு த ஷோ. எல்எஸ்சி ஜெயிச்சிட்டாங்க. உங்கள் இனிஷியல் தாட்ஸ் என்ன? எல்எச்சி எப்படி ஜெயிக்காம இருக்க முடியும்? நீங்க எந்த டீம் ஜெயிக்கும்னு சொன்னீங்க நேத்து? நான் சொல்லி சொல்லி தோத்துட்டே இருந்தாங்க பீடா. அட்லீஸ்ட் இன்னைக்கு ஓரளவுக்கு ஜெயிச்சிட்டாங்க, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். அதாவது டு பி இன்னைக்கு வந்து என்ன கரெக்டா பண்ணாங்க அப்படின்னு சொல்றேன், என்ன பண்ணிருக்கலாம் பெட்டரான்னு சொல்றேன். ரெண்டு ஃபாரின் ஓபனர் ஆட முடியாது. ஷெய்க் ரஷீத் மாதிரி ஒரு ஆள் ஆடணும், அதை கரெக்டா பண்ணாங்க. ஸ்பின்னருக்கு பவர் பிளேல கொடுத்து தொலையாத அப்படின்னு சொன்னோம், அதை கரெக்டா பண்ணாங்க. ஆனா ஒரு பழைய கதை இருக்கு, அதை சொல்லட்டுமா? சொல்லுங்க. பத்திரனாவோட என்ட்ரி பாயிண்ட் அதை பத்தி சொல்லட்டுமா? சொல்லுங்க. எல்லாத்தையும், அதாவது இப்ப அதான் சொல்றேனே. இப்ப இப்ப திருப்பி ரிப்பீட் பண்றேன். ராஜஸ்தான் ராயல்ஸ் 11th ஓவர் என்ட்ரி பாயிண்ட் 99 ஃபார் 2 ஆஃப்டர் 10 ஓவர்ஸ், 2 ஓவர்ல 21. டிசியோட 12th ஓவர் என்ட்ரி பாயிண்ட் 92 ஃபார் 3, 2 ஓவர்ல 18. பிபிகேஎஸோட 13th ஓவர் என்ட்ரி பாயிண்ட் 128 ஃபார் 5, 1 ஓவர்ல 23. அதுக்கப்புறம் ஆர்சிபியோட அதை விட்டேன், 9th ஓவர் 77 ஃபார் 2, 2 ஓவர்ல 21. எல்எஸ்ஜியோட என்ட்ரி பாயிண்ட் 95 ஃபார் 2, 12 ஓவர்ஸ், 2 ஓவர்ல 17. ஓகே, கடைசி ஓவர் நல்லா போட்டாரு. இன்னைக்கு வந்து என்ன பிரச்சனைன்னா, ஒரு ரன்னு. இப்போ 185 சொன்னேன், 185 வந்துட்டு ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோரிங்கன்னு அந்த பிச்சை பார்த்துட்டு ஒரு ரன்னு கம்மியா அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு வந்து தோனி அவுட் ஆயிருந்தாருன்னா இந்த மேட்ச் தோத்து போயிருப்பாங்க. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், பத்திரனா வென்ட் ஃபார் 45 in 4 overs. ஐம் நாட் கிரிட்டிசைசிங் தட் அட் ஆல், அட் ஆல். ஈஸியா வந்து அந்த மாதிரி திருப்பி போட முடியும் பிளேட்டை. இந்த மாதிரி ஒரு பிச்சுல 4 ஓவர் 45ன்னு அதை நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவரோட என்ட்ரி பாயிண்டே தப்பு. நீங்க கடைசி 4 ஓவர் 12 ஓவருக்கு அப்புறம் போட்டீங்கன்னா எவ்வளவு பெரிய தில்லாலங்கடியா இருந்தாலும் ரன் போகத்தான் போகும். இஸ் எக்கானமி வில் பி ஹை, he கேன் பி மோர் எஃபெக்டிவ் ஆல்சோ. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன சொன்னோம், இப்ப ஜெமி ஓவர்டன் வந்து உங்களுக்கு தோனிக்கு அப்புறம் தான் பேட்டிங் வர போறாரு அப்படின்னா முதல்ல அவளுக்கு பேட்டிங் கிடைக்காது. ஏன்னா மரம் நடுறவங்க நிறைய இருக்காங்க இதுக்கு முன்னாடி. ஓகே, ஏகப்பட்ட மரம் நட்டு கிரவுண்டு குறுக்க மழை இருக்கு. அதுக்கப்புறம் அவர் இந்த மாதிரி பிக்சர்ஸ்ல போலிங் போட முடியாது. ஆனஸ்டா சொல்றேன் நானு. இன்னைக்கு சாம் கரன் மாதிரி ஒரு ஆள் இருந்திருந்தாருன்னா இந்த மேட்ச் ஈஸியா முடிச்சு கொடுத்துருப்பாரு. வித் த பேட் பர்டிகுலர்லி ஐம் நாட் டெல்லிங் யூ தட் யூ வுட் ஹவ் டேக்கன் a 5 விக்கெட் ஆல். அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். முட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும், முட்டெல்லாம் கொடுக்க மாட்டேன். இன்னைக்கு சாம் கரன் உங்களுக்கு ஆடி இருந்தாங்கன்னா திங்ஸ் வுட் ஹவ் பீன் பெட்டரு. உங்களுக்கு நான் திருப்பியும் அதுதான் சொல்றேன். இப்ப வந்து honestly speaking, I am the one who backed Tripathi because he was given a different role opening the batting. பாவம், அவங்களோட கான்பிடன்ஸ் போயிடுச்சுன்னு இதுக்கு மேல கேட்டு பக்கம் கூட நான் சேர்க்க மாட்டேன். சாரி டு சே தட் இஃப் ஐ மார்ஷ். அதே மாதிரி வன்ஷ் பேடி மாதிரி ஒரு யங்ஸ்டரும் ஆடி ஆகணும். தே ஹாவ் டு கெட் இன் சாம் கரன் இன் பிளேஸ் ஆஃப் ஓவர்டன். ஒன் ஆஃப் விஜய் சங்கர் ஆர் திரிபாட்டி ஹாஸ் டு மேக் வே ஃபார் வன்ஷ் பேடி. அண்ட் ஓவர்டன் வந்து சாம் கரனை வச்சு ரீப்ளேஸ் பண்ணாங்கன்னா இந்த டீம் நல்லா இருக்கும். இன்னைக்கு என்ன பண்ணாங்க பாருங்க, 3 ஓவர் கலீல் அகமது, 3 ஓவர் வந்து இவரு அன்சுல் கம்போஜ் எப்படி ஓன் பண்ணாங்க பவர் பிளேவை. இமேஜின் தட். இப்ப நம்ம என்ன சொன்னோம், இப்ப வின் ஃபேக்டர் சொன்னோம் சார். வின் ஃபேக்டருக்கு வரோம். ஃபர்ஸ்ட் 10 ஓவர் பேட்டிங் எந்த டீம் நல்லா ஆடுதோ தே வில் வின். எல்எஸ்ஜி 78 ஃபார் 3, சென்னை சூப்பர் கிங்ஸ் 81 ஃபார் 3. தே ஆர் அஹெட். ஸ்பின்னர்ஸ் எக்கானமி பாருங்க, இவங்களுக்கு 2 ஸ்பின்னர்ஸ் தான் இருந்தாங்க. சரி, இன்னொரு ஓவர் ஜடேஜா போட்டிருக்கலாம், அதையும் நான் வந்து பெருசா தப்பு சொல்ல மாட்டேன். 7 ஓவர்ஸ்ல 37 ரன்ஸ் 2 விக்கெட்ஸ், 5 எக்கானமி. அவங்க 11 ஓவர்ஸ்ல 66 ரன்ஸ் 4 விக்கெட்ஸ். பிகாஸ் ஆஃப் த வால்யூம் த ஸ்பின்னர்ஸ் போட்டு ஸ்டில் தேர் எக்கானமி இஸ் 6, விச் இஸ் மோர் தேன் சிஎஸ்கே. ரெண்டு வின் ஃபேக்டரியும் சிஎஸ்கே டிக் பண்ணாங்க. சிஎஸ்கே ஜெயிச்சிட்டாங்க. எல்எஸ்ஜிக்கு நம்ம ஒன்னே ஒன்று தான் சொன்னோம், ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பிச்சில் ஒரே ஒரு ரன் தான் கம்மி அடிச்சாங்க, தட் இஸ் 168. அவங்க வந்து அவங்களோட போலிங்க்கு 20 ரன்ல இருந்து 25 ரன் கூட அடிக்கலன்னா தட் போலிங் யூனிட் இஸ் நாட் கோயிங் டு வின் அ கிரிக்கெட் மேட்ச் ஃபார் யூ. அதனால வந்து யூ கேனாட் பிளேம் த போலிங் டிபார்ட்மெண்ட் அட் ஆல். தே வேர் வெரி ஷார்ட். அதுக்கப்புறம் கேச்சஸ்லாம் விட்டாங்க. இன்னைக்கு காமன் கம்போஸ்டா சிஎஸ்கே இது பண்ணாங்க. திடீர்னு அப்படி விக்கெட் விழுந்து அவங்க 2 பேரும் நடுவில் மரம் நட ஆரம்பிச்ச உடனே திரிபாட்டியும் விஜய் சங்கரும் கொஞ்சம் பயந்தேன். சிவம் தூபேவும் கொஞ்சம் நெட்டாரு மரம். இப்ப எல்லாரும் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன்னு, இப்ப நான் என்ன சொன்னேன்,
ரோஹித் சர்மாக்கு கொஞ்சம் பிரேக் கொடுக்கணும் அப்படின்னு லாட் ஆஃப் பீப்புள் கேம் ஹார்ட் அட் மீ. ஏன் நீங்க தோனிக்கு இதை சொல்ல மாட்டீங்க? சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. நான் எதுவுமே சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல. எவ்ரி ஒன் ஹாஸ் அன் ஒப்பீனியன் விச் இஸ் ரெஸ்பெக்டட். என்னோட ஒப்பீனியன் தட் இஸ் வாட் தோனி கேன் டூ. யுவர் ஒப்பீனியன் இஸ் தட் he should not play. I respect your opinion, but my opinion will remain the same. He is the greatest. He is a goat. பாட்டம் லைன் என்னோட ஒப்பீனியன். அது தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. I will stand by it. கரெக்ட் தான் போயிடு ஆக்சி. இப்போ ரோஹித் சர்மா வந்து இஸ் மாடர்ன் டே கிரேட். அது இஸ் அ கோட் இன் இஸ் ஓன் லீக். அது நம்ம யாருமே இல்லைன்னு சொல்லல. நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணியிருக்கீங்க, நானும் பண்ணியிருக்கேன். அந்த 2023 வேர்ல்டு கப்பில் எல்லா மேட்சும் நம்ம வரிஞ்சு கட்டிட்டு ரோஹித் ஃபேண்டசியில் சண்டை போட்டுக்குவோம், ரோஹித் யார் எடுக்கிறதுன்னு. அவரும் அப்படி செல்ஃப்லெஸ்ஸாக ஆடி ரன் அடிச்சு கொடுத்தாரு. T20 வேர்ல்டு கப்பும் அவர் அடிச்சு கொடுத்தாரு. லெட் ஃப்ரம் த ஃப்ரண்ட். இதே ஸ்டார்க்கிங் கமெண்ட்ஸையும் வச்சு வெளுத்து விட்டாரு. லெட் ஃப்ரம் த ஃப்ரண்ட் அண்ட் காட் தம் த ட்ராஃபி. அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. இந்த ஃபார்மேட்டுக்கு, இந்த கண்டிஷன்ஸ்க்கு, கிவன் த கரண்ட் ஃபார்ம், சொல்றதுக்கு உங்களுக்கும் உரிமை இருக்கு, சொல்றவங்களுக்கும் உரிமை இருக்கு, எனக்கும் உரிமை இருக்கு. இட்ஸ் ஆல் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ். அதே தான் கோலியும், அதே தான் தோனியும், அதே தான் ஷார்துல் தாக்கரும், அதே தான் ராகுல் திரிபாத்தியும். ஸோ வி லிவ் இன் அ ஃப்ரீ கண்ட்ரி. எக்ஸ்பிரஸிங் ஒப்பீனியன் இஸ் மேட்டர் ஆஃப் இதுதான் ஃபார் பர்சனல் ஒப்பீனியன் அண்ட் இண்டிவிஜுவல் ஃப்ரீடம். ஸோ அதில் வந்து லெட் அஸ் ஆல் அக்ரி டு டிஸ்அக்ரி ஆர் வாட் எவர். ஸோ அதுதான் பீடா. ஸோ எக்ஸலண்ட் இன்னிங்ஸ் ஃப்ரம் த கோட் ஹிம்செல்ஃப். சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே ஹாப்பி. எல்எஸ்ஜி பாருங்க, ஆனால் நம்ம போன தடவை தான் பேசினோம், 8 பாயிண்ட் எடுத்துட்டாங்க. இன்னும் ஒரு ஒரு 3 வின் தான் தேவை அப்படின்னு நினைச்சோம். பட் ஹாஃபே மார்க்கு. அவங்க இன்னும் 3 வின்னை சர்ச் பண்றாங்க. ஒரு ஒரு டக்குன்னு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வந்திருக்கீங்க. இதுக்கப்புறம் எல்எஸ்ஜி என்ன பண்ணுவாங்க? கோயிங் ஃபார்வர்ட் வாட் ஷுட் தே டூ? ஒன்னும் பண்ண முடியாது. அவங்களும் அந்த மூணு டீமும் எல்எஸ்ஜி, ராஜஸ்தான் ராயல்ஸ், கொல்கத்தா நைட் கேகேஆர், ரைடர்ஸ் ஆர்ஆர். ஒண்ணுமே பண்ண முடியாது இவங்க. அதுவும் இப்ப இப்ப பாத்தீங்கன்னா கேகேஆருக்கு அட்லீஸ்ட் பேலன்ஸ் ரெண்டு பக்கமும் இருக்கு. சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி வச்சுன்னு பேஸ் bowling யூனிட் கொஞ்சம் வீக்கா இருந்தாலும் பேட்டிங் ரமன்தீப் சிங் நம்பர் 8 நம்பர் 9 வராரு. ஸ்டில் தே லுக் ஃபார்மிடபிள் கம்பேர்ட் டு ராஜஸ்தான் ராயல்ஸ் solely டிபெண்ட் ஆன் ஆர்ச்சர்ஸ் பஸ்ட் இன் பவர் பிளே அண்ட் வனிந்து ஹசரங்கா ஸ்ட்ரைக் இன் த மிடில் ஓவர்ஸ். ஓகே, உங்களுக்கு எல்எஸ்சி ஒன்னு மயங்காத வராரு. ஆனானப்பட்ட பும்ராவே என்னோட ஒப்பீனியன் படி அந்த பழைய பும்ராவை நான் பார்க்கல. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு போடுறாருங்கும் போது ஒரு இன்ஜுரி ப்ரோனு ஒரு சின்ன பையன், இஃப் யூ எக்ஸ்பெக்ட் ஹிம் டு ஜாயின் த டீம் அண்ட் பிளாஸ்ட் இஸ் வே அவுட், இஸ் கட் த டேலண்ட் டு டூ தட். ரீஹாப்ல இருந்து வரதெல்லாம் அவ்வளவு இது கிடையாது. அதனால தான் ஆகாஷ் தீப்பே கொஞ்சம் ரஸ்டியா இருக்காரு. ஓகே, சோ இப்ப பயங்கர வந்ததுனால இந்த போலிங் பயங்கர ஸ்ட்ரென்த் ஆயிடும் அது இதுன்னு யாராவது சொன்னா மே இட் மே நாட். அப்படிங்கும் போது இவங்க என்ன பண்ணிருக்கணும், ரொம்ப சர்க்கம்ஸ்பெக்டா ஆடினாங்க இன்னைக்கு. இவங்களோட லாஜிக் என்ன சொன்ன, இவங்க கத்தியை எடுத்துட்டு தான் வரணும், இவங்க அந்த அல்கோரிதம்க்கு ஆடவே கூடாது அப்படின்னு நம்ம சொன்னோம். பவர் பிளேல 42 for 2. ஓகே, பூரன் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 10 ஓவர்ல 74 for 2. அந்த ரெண்டாவது பேஸ் ஸ்லோவா தான் ஆடணும். ரெண்டாவது பேஸ்ல தான் விக்கெட் விழும், டேஞ்சர் பேஸ் இந்த புனேல அப்படின்னு சொல்லுவேன். கரெக்டா ஆடிட்டாங்க. 11 to 15ல 35 for 2. யூர் டன் அண்ட் டஸ்டட். கடைசியில 57 ரன் அடிச்சும் தேவர் 20 ஷாட். அவங்களுக்கு ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் பிளஸ் 20 ரன்ஸ். இதே இவங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல 59 for 1. அந்த 59 வரலன்னா டப்பா டான்ஸ் ஆடி இருக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்க, அது 59 for 1ல இருந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டம்பிள் எடுத்தாங்க. 22 for 2 இந்த நெக்ஸ்ட் 4 ஓவர்ஸ். அப்படியே பேலன்ஸ் ஆச்சு. 11 to 15ல திருப்பியும் உங்களுக்கு 30 for 2. என்னோட அல்கோரிதம் படி 14 ரன் பின்னாடி இருந்தாங்க. 111 for 5. உங்களுக்கு 56 ரன் அடிக்கணும் 5 ஓவர்ல. இவர் தோனி இப்படி ஆடி கொடுத்ததுனால உங்களுக்கு இதாச்சே ஒழிய தே ஸ்கோர்ட் 57, இவங்க ஸ்கோர்ட் 56. 5 விக்கெட் விட்டுட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு இதாயிடுச்சு. இன்னொன்னு நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, பிஷ்னாய்க்கு ஒரு ஓவர் இருந்தது. சிவம் தூபே நல்லா ஆடினாரு ஒழிய அவர் சொல்ற மாதிரி டெப்டி கமிஷனர் ஆஃப் சிக்ஸஸ். இப்ப டெப்டி கமிஷனர் ஆஃப் சிக்ஸஸ் நான் பார்க்கல, டெப்டி கமிஷனர் ஆஃப் சிக்ஸஸ் தான் பாக்குறேன் நான் இப்போ. ஏன்னா அந்த மாதிரி, ஏன்னா நொறுக்கிடுவோம் இன்னெல்லாம், பின்னு திரும்பினாலும் சரி, பால் நின்னாலும் சரி, ஃப்ரண்ட் ஃபுட் பேக் ஃபுட் நொறுக்கிடுவாரு. அப்படிங்கும்போது கஷ்டப்பட்டார் இன்னைக்கு. அப்படிங்கும் போது ஈ பிளேட் த சப்போர்ட் ரோல். தோனி வந்தானே டப்பு டிப்பு ஃபர்ஸ்ட் 8 பால்ல 20 ரன் அவர் அடிச்சதுனாலதான் உங்களுக்கு ஜோனி அவுட் ஆயிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். ஓவர் டர்னர் ரேட் பண்ணுவேன். ஹிட்டிங் கேப்பபிலிட்டி இருக்கு, பிச்சு கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, நிக்குது. ஸோ ஐ எக்ஸ்பெக்டட் பண்ட் டு யூஸ் பிஷ்னாய் த மொமெண்ட் தோனி கேம் இன். ஒரு ஓவர் வேற அவருக்கு இருந்தது, அதை ஏன் பண்ணலன்னு தெரியல.
பட் என்னை பொறுத்த வரைக்கும் லக்னோ இஸ் நாட் கோயிங் டு டிஃபெண்ட் எனி டார்கெட் இஃப் தே டோன்ட் ஹேவ் 20 or 25 runs அட்லீஸ்ட் மோர் தென் த ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர். இன்னைக்கு ஒரு காம்னஸ் தெரிஞ்சுது கேப்டன்சிலையும் சரி எல்லாம் சரி. இன்னைக்கு வந்து 10 ரன்னா வைடு வைடா போட்டாரு. அப்படியே காலே படாம அப்படியே கையை கட்டிட்டு நிட்டு இருந்தாரு. பிகாஸ் he knew what LHG has got as far as bowling is concerned. He knew that it's a pass code that can be chased அப்படின்னு போயிட்டு அதே மாதிரி டக் அவுட்லயே அவர் காமிச்சுனே இருந்தாரு. அப்படியே பக்கத்துல உட்காந்து யாருக்கிட்டயோ பேசினே இருந்தாரு. பயங்கர சந்தோஷமா இருக்கு. ஒன்னே ஒண்ணுதான் நான் சொன்னேன், இந்த மாதிரி மும்பையும் ஜெயிச்சுட்டாங்க, எஸ்ஆர்எச்சும் ஜெயிச்சுட்டாங்க, ஜெயிச்சிருங்கப்பா அப்படின்னு. கவலைப்படாதீங்க பீடா, சிஎஸ்கே தான் ஜெயிக்கும் அப்படின்னீங்க. இப்ப பாருங்க, இன்னைக்கு தோத்துருந்தாங்கன்னா தேர் அவுட் ஆஃப் த காம்படிஷன். லெட் மீ பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, தே காட் நோ சான்ஸ் கன்சிடரிங் தேர் நெட் ரன் ரேட். இப்பயும் வந்துட்டு அவங்களுக்கு கஷ்டம் தான், பட் திஸ் இஸ் கோயிங் டு கிவ் அ லாட் ஆஃப் கான்பிடன்ஸ். இப்ப அவங்களுக்கு 8 மேட்ச் இருக்கு. இப்ப 8 மேட்ச்ல 6 ஜெயிச்சிருக்க நிறைய சான்ஸ் இருக்கு. 6 ஜெயிச்சாங்கன்னா மேபி நெட் ரன் 7 ரேட் இருக்குன்னு நினைக்கிறேன் பீடா. 7 மேட்ச் தானே? 7 மேட்ச் ஆட்டாங்க. கரெக்டா 7 மேட்ச் ஆட்டாங்க. 7 2 ஜெயிச்சிருக்காங்க. இன்னும் 7 மேட்ச் இருக்கு. ஸோ 7ல அவங்க 6 ஜெயிக்கணும். ஒரு சில சமயம் என்ன ஆகும், ஒரு 5 6 டீம் கிளஸ்டரா போச்சுன்னா 8 வின்னு பிளஸ் நெட் ரன் ரேட்னு ஆயிடும். பட் 7க்கு 7 அடுத்து ஜெயிச்சா நோ ஒன் கேன் ஸ்டாப் தம். யோ என்ன விளையாடுறியா அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. பட் மேத்தமெட்டிக்கலி ஸ்பீக்கிங் திஸ் இஸ் த சிச்சுவேஷன் வேர் தே ஸ்டாண்ட். தேர் வெரி மச் அலைவ் இன் த டோர்னமெண்ட். ஒன்லி குட் திங்ஸ் கேன் ஹேப்பன் ஃப்ரம் தேர். வன்ஷ் பேடி ஹேஸ் டு பிளே, சாம் கரன் ஹேஸ் டு பிளே. இந்த 2 சேஞ்ச் பண்ணா இந்த டீம் என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கும். சூப்பர் பீடா. ஸோ இதுதான் இன்னைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும். சிஎஸ்கே ஜாலி, இன்னைக்கு எல்எஸ்ஜி காலியா? பட் லெட் சி. எல்எஸ்யூ தே ஹேவ் யாருமே ரேட் பண்ணாமல் தே ஹவ் பர்ஃபார்ம்டு வெல். இந்த அளவுக்கு வந்திருக்காங்க 8 பாயிண்ட். லெட்ஸ் ஹோப் எல்எஸ்சி ஆல்சோ பவுன்ஸ் பேக் இந்த கம்மிங் டேஸ். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் வெல் பிளேட், பட் இன்னும் கேப்ஸ் இருக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி கம்மிங் டேஸில் அவங்க அதை ஃபில் பண்ணுவாங்களான்னு பார்க்கலாம். அப்படியே உங்கள் ஃபைனல் தாட்ஸ் சொல்லிருங்க. LHA has got nothing to worry. சும்மா நீங்க ஒரு அக்ரெசிவ் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் நீங்க ஆடினீங்கன்னா இந்த மாதிரி ஆறதுக்கு சான்ஸ் இருக்கு. டப்புன்னு பூரன் அவுட் ஆன உடனே அப்படியே அந்த இன்ஸ்டிக்ட குறைச்சிட்டாங்க அவங்க. ஓகே, தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி த ப்ராப்ளம் இஸ். தேர் ஓவர் ரிலையபிள் ஆன் பூரன் டு கம் தேர் டு ஸ்கோர் தட் 70 of 30 பால். தட் இன் மை ஒப்பீனியன் அன்பார்ச்சுனேட்லி இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன் ஆல் த டைம். அந்த மாதிரி ஒரு ஃபிளம்பாயின் பிளேயர் இஸ் அலவுட் டு ஃபெயில். பாவம் அன்பார்ச்சுனேட்டா ஃபெயில் ஆட்டுறவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதான் நான் உங்களுக்கு சொல்லுவேன் பாருங்களேன். இப்ப அவுட் ஆயிட்டு ஒரு 6 7 ஓவர் ஆடி ஸ்ட்ராட்டஜிக் பிரேக் வருதுன்னா, अरे यार वो अच्छा विकेट नहीं है यार, वो 170 आ जाएगा तो हम जीतेगा அந்த மாதிரி வந்துருவாங்க. அந்த हम जीतेगा वो 170 இஸ் நாட் அப்ளிகபிள் டு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். அவங்க என்ன பண்ணும், இப்ப 170ன்றாங்களா, உடனே என்ன பண்ணும், 170 நமக்கு போலிங் வந்து கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, நம்ம 20 ரன் எப்படி கூட அடிக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன். 170 என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கேகேஆரோ ஒரு டெல்லியோ இருந்திருந்தா டிஃபெண்ட் பண்ணிருப்பாங்க. நான் திருப்பியும் சொல்றேன் உங்களுக்கு, ஏன்னா உங்களுக்கு 182 வந்து கம்ஃபர்டபுளா டிஃபெண்ட் பண்ணாங்க டிசி சிஎஸ்கேவோட. ஈவன் தோ தட் இஸ் 15 ரன்ஸ் மோர். ஒரு டெல்லி மாதிரி ஒரு அட்டாக் இல்ல ஒரு கேகேஆர் மாதிரி ஒரு அட்டாக்னா கண்டிப்பா வந்து தெர் இஸ் a குட் சான்ஸ் that this chase might not have happened. 59 for 1 after 6 overs. இமேஜின். அதுக்கப்புறம் நீங்க கடைசி ஓவர்ல போய் ஜெயிக்கிறீங்கன்னா இமேஜின் த கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரகிள் தட் ஹஸ் ஹேப்பன்ட் இன் தி மிடில் ஓவர் டேக்கிங் த கேம் டு தி லாஸ்ட் ஓவர். பாட்டம் லைன் ரொம்ப சிம்பிள். சிஎஸ்கே கேன் ஒன்லி லுக் ஃபார்வர்ட். எனக்கு என்ன ஒரே பயம் என்ன, இப்ப ஜெயிச்சிட்டாங்க, அவர் தோனி சாரை பத்தி எனக்கு நல்லா தெரியும், ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்படியே வருவாரு, யுவர் டீம் ஃபார் டுடே சேம் டீம் அப்படின்னு தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க ஐயா. உங்களுக்கு கையெடுத்து கும்பிடுறேன். ஒரு மொமெண்டம் வந்திருக்கு, அந்த 2 பேரையும் எடுத்துன்னு வந்துட்டீங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடும். LHA has got absolutely nothing to worry about. They played good cricket but they lost to a team which is slightly better. அவங்க had their fielding been better. ஓகே, திரிபாட்டி ஒரு கேட்ச் விட்டாங்க, உடனே அவுட் ஆயிட்டாரு, பெருசா டேமேஜ் இல்ல. அந்த தோனி கேட்ச புடிச்சிருந்தா கூட 10 ரன் இருந்தது இல்ல, ஓட்டன் வந்து அடிச்சிருப்பாரு. பட் ஸ்டில் தோஸ் ஆர் த கேப்ஸ் ஹஸ் டு பி ஃபில்ட். LHC played good cricket. எதுவுமே அவங்க எதுவும் தப்பான ஸ்ட்ராட்டஜி இருந்தது. ஒருவேளை பிஷ்னாயை கொண்டு வந்துருக்கலாமோ, தட் இஸ் சஜஷன். தூக்கி அவரை பிஷ்னாயை தூக்கி 3 6 சொருகி இருக்கலாம் தோனி, அதுல சந்தேகமே கிடையாது. இது வந்து திஸ் கீப் கெப்ட் த காம்படிஷன் அலைவ். இப்போ திருப்பியும் மும்பை, எஸ்ஆர்எச், சிஎஸ்கே எல்லாருமே வந்துட்டு அந்த 2 வின்ல இருக்காங்க. ஸ்டில் இட் இஸ் கோயிங் டு பி டஃப் ஃபார் சிஎஸ்கே. பட் என்னெல்லாம் வந்து ஒரு 10 மேட்சுக்கு அப்புறம் சிஎஸ்கே எலிமினேட்டட் அப்படின்னா அந்த ஐபிஎல் எனக்கு போர் அடிச்சிடும். எனக்கு இந்த மாதிரி பாட்காஸ்ட் பண்றதுக்கே இதுவா இருக்கும். யூ ஆர் ஆல்சோ த சேம். இன்னைக்கும் நெத்தி அடி டமில் அடிச்சீங்க.
Every day you are getting it right. The next episode is going to be tomorrow's game match preview with your very own Octopus. எந்த டீம் ஜெயிக்க போகுதுன்னு சொல்றாரு தெரியாது, ஏன்னா நாளைக்கு பாருங்க. Until we come back and entertain you for that episode. Thanks a lot and bye bye.